கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் அரசியல் ஆய்வாளர் சுபாஷோடு பேசப் போகிறோம். சுபாஷ் தேர்தலை மிகவும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர். தேர்தல் தொடர்பான பல்வேறு புள்ளி விவரங்களை கையில் வைத்துக் கொண்டு பேசக்கூடியவர். அவருடைய தினசரி வேலை அப்படின்னு பார்த்தா அது ஸ்டாக் மார்க்கெட்டை உன்னிப்பாக கவனித்து அதில் முதலீடுகள் செய்வது. அதே ஒரு பின்னணியோடு அவர் அதே தீவிரத்தோடையும் அதே ஆர்வத்தோடையும் அவர் முழுக்க முழுக்க தேர்தலை கவனித்துக் கொண்டிருக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு, அதுதான் இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சுபாஷ். வணக்கம் சுபாஷ். நீங்க பலவிதமான புள்ளி விவர ஸ்லைசஸ் கொடுத்துருக்கீங்க. அதுல நீங்க ரொம்ப ஹைலைட் பண்ண ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம பேச எடுத்துட்டு இருக்கிற விஷயம், முக்கிய கட்சிகள் யாரும் பிராமணர்களுக்கு இடம் தரல. ஆமா, அதாவது அந்த பிக் டூ பார்ட்டிஸ், ஓகே, டிஎம்கே ஏடிஎம்கே, அந்த அலைன்ஸ்ல அவர்களுக்கு இடம் இல்லை. ஆனா ஒரு புது ஆங்கிள் வருது. இப்போ புதுசா இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட்டிஸ், அவங்க ரெண்டு பேரும் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாத்தாக்காவில் 6 பிராமின் கேண்டிடேட்ஸ் அவங்க சீட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாவாக்காவில் டிவிகேல உங்களுக்கு 2 கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு நியூ டைமென்ஷன். பெருமை தேர்தலில் நிற்கிறது தான் இம்பார்ட்டன்ட்னா, தமிழக பிராமண கழகம் அல்லது தாம்பராஸ் அப்படின்னே அவங்களே ஒரு கட்சி முன்ன ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் கேண்டிடேட்டை நிற்க வச்சா அது ஸ்ட்ரெயிட்டாகவே டெபாசிட் வாஷ் அவுட். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நிற்கிறது முக்கியமா, ஜெயிக்கிறது முக்கியமா? இல்லை, நமக்கு நிற்கிறது தான் முக்கியம் முதல்ல. அதாவது இன்னைக்கு பிராமின்ஸுடைய ஓட் பாப்புலேஷன் பர்சன்டேஜ் என்ன, 3% சொல்கிறாங்க. ஸோ 3% இருக்கும்போது ரெண்டு கட்சிகளும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 6 டிக்கெட்ஸாவது கொடுத்துருக்கணும். 234ல் 3% பார்க்குறப்போ ஒரு 6 டிக்கெட்ஸாவது கொடுத்துக்கணும். நம்ம திமுக சைட்லேருந்து அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன் எதிர்பார்க்க முடியாது? அவங்க கூட இந்த வாட்டி கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு ஆட்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மைத்ரேயன் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருந்தார். அவருக்கு அழகா சேகர் முழுக்க முழுக்க திமுகவுடைய ஆளாக. ஆமா, அவருக்கும் டிக்கெட் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி அவங்களையும் கொஞ்சம் கும்பகோணத்தில் நான் ஒரு நியூஸ் ஐட்டம் பார்த்தேன், ஒரு கவுன்சிலர், ஓகே, ஒரு பிராமின் கவுன்சிலர் கூட டிஎம்கேல கும்பகோணம் முனிசிபாலிட்டியில் இருக்காரு சொல்லி, இப்போ கார்பரேஷன், மேபி அவருக்கு கூட எங்கேயாவது ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாம். ரைட். இல்லாட்டி எலைட் பிராமின்ஸ், அவங்க மத்தியில் திமுகவுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. ரைட். எலைட் பிராமின் அவங்கெல்லாம் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாவே இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்து என்ராம்க்கு கூட கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்து என்ராம், டிஎம் கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி ரைட், இந்த மாதிரி அதாவது இந்த எலைட் லெஃப்ட் லீனிங் எலைட் பிராமின்ஸ் அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் நல்லாவே ஜெல் ஆகிட்டு இருக்கு. ரைட். அண்ட் இன்னைக்கு என்ராம் இன்ஃபேக்ட் என்ராமுக்கு ராஜ்யசபா சீட் கூட அவங்க கொடுத்துருக்கலாம். இப்ப கமலஹாசன் கூட சேர்ந்து ராஜ்யசபா சீட் கூட என்ராமுக்கு அவங்க கொடுத்து எல்லாரையும் பேசிட்டு கமலஹாசன் பேரை விட்டுட்டோமே, ஆனா அவர் ராஜ்யசபா அனுப்பிச்சாச்சு. ஆமா, இல்ல கமலஹாசன் அது லோக்சபால அவர் நிக்காட்டுனால குட் ப்ரோக்கோ, அவ்வளவுதான். லோக்சபா எலெக்ஷன்ல அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணினால அவர் ராஜ்யசபா டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஎம்கேலையும் கேண்டிடேட்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு மனம் இல்லை கொடுப்பதற்கு. ரைட். அவங்க டிஎம்கே என்ன நினைச்சிருப்பாங்க, நமக்கு எப்படி பிராமின்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு எதுக்கு இவங்களுக்கு கொடுப்பானேன்னு அவங்க விட்டுட்டாங்க. ஆனா அதிமுக கொடுக்காதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 50 இயர்ஸா பிராமின்ஸ் ஹவ் பிகம் டிஃபால்ட் ஓட் பேங்க்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே இன் தமிழ்நாடு. ரைட். எம்ஜிஆர் வந்ததுலேருந்து, ஓகே, எம்ஜிஆரோட என்ட்ரி இட் கோயின்சைடட் வித் டிமைஸ் ஆஃப் காமராஜ் அண்ட் ராஜாஜி. சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் பெரிய ஆள் ஆகிறார். ஓகே. அந்த எம்ஜிஆர் என்ட்ரியில இருந்து பிராமின்ஸ் எம்ஜிஆர் வந்த முதல் தேர்தலையே, அவர் நின்ற முதல் தேர்தலையே பிராமின்ஸ் முழுக்க எம்ஜிஆருக்கு வாக்களிக்கிற மாதிரி ஆயிட்டாங்களா? ஆல்மோஸ்ட் ரைட். அவங்க ஒரு டிஃபால்ட் ஓட் பேங்க் ஆயிட்டாங்க. ஓகே, தே பிகம் டிஃபால்ட் ஓட் பேங்க். அதுக்கு முக்கியமான காரணம் அது ஒரு திமுக எதிர்ப்பு. அதாவது திமுகவுக்கு பிராமணர்களை பிடிக்கவில்லை. திமுக அதை மறைக்கவே இல்லை. அது அவங்க மறைக்கவே இல்லை. எஸ், அப்ப மறைக்கவே இல்லை. அப்போ திமுகவுக்கு வாக்களிக்க முடியாது பிராமின்ஸ்னால. சரி. அதனால மெஜாரிட்டி ஆஃப் த பிராமின்ஸ், ஓகே, நான் சொல்லுது இப்போ 100% ஏடிஎம்கே ஓட்டு போடுறாங்கன்னு இல்லை, அது எந்த கம்யூனிட்டிலுமே நடக்காது. ரைட். ஒரு இண்டெக்ஸ் ஆஃப் கன்சால்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% ஆஃப் பிராமின்ஸ் தமிழ்நாட்டில் ஹிஸ்டாரிக்கலாக லாஸ்ட் 50 இயர்ஸாக கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே பேக் பண்ணியிருக்காங்க. சரி. ரைட். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் எலெக்ஷன்ஸில் ஏடிஎம்கேக்கு அது ஒரு பேர் உதவியாக கூட அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு 2016 எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, 1% தான் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஃபரன்ஸ். இல்லை, வித்தியாசம். கரெக்டா? உங்களுடைய கருத்து அந்த பீரியட்ல
2% மேலான வாக்குகள் எஸ் எஸ் முழுக்க முழுக்க பிராமணர்கள்ட்ட இருந்து கரெக்ட். அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு போன அந்த வாக்குகள். 2016ல நீங்க மெட்ராஸோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் இருக்கிற தொகுதியில ஓகே நான் வந்து ஒரு 6 தொகுதி பேர் சொல்றேன். ம். அம்பத்தூர், ம். மதுரவாயில், விருகம்பாக்கம், டி நகர், மயிலாப்பூர், வேளாச்சேரி. ம். சரியா? இந்த 6 சீட்டும் வந்து ஓகே ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க. Correct. ஓகே வேளாச்சேரி ஜெயிக்கல நினைக்கிறேன். இந்த 5 சீட்டு ஜெயிச்சாங்க. சரி. இந்த 5 சீட்டு வந்து டிஸ்பைட் ஃப்ளட் 2015 ஃப்ளட் ஜெயிச்சாங்க. ம். அதுக்கு முழு காரணம் பிராமின் கன்சாலிடேஷன் இன் தீஸ் கான்ஸ்டியூன்சிஸ். ஓகே. இதெல்லாம் அப்படியே வந்து கணிசமாக பிராமணர்கள் இருக்கக்கூடிய தொகுதி. ம். வரிசையா மேப்ல அப்படியே வெஸ்ட் அண்ட் சவுத் மெட்ராஸ், சவுத் வெஸ்ட் மெட்ராஸ் அப்படியே உங்களுக்கு சரி. இது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த டெமோகிராஃபிக்ஸ். புரியுது. அம்பத்தூர்ல ஆரம்பிச்சு மதுரவாயில் வந்து மதுரவாயிலேருந்து கீழே விருகம்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து டி நகர், மயிலாப்பூர், வேளாச்சேரி Okay. அப்படியே அந்த கிளஸ்டர் அப்படியே அது சரி. ரைட். அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் இருந்தது. அந்த 6 சீட் இட் மேட்டர் ஏ லாட் ரைட். அன்னைக்கு வந்து யூசுவலி டிஎம்கேக்கு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு எஸ் அசுர பலத்துல எஸ் இவ்வளவுதான் உங்களால வந்து கார்வ் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பிராமணர்களுடைய வாக்குகள் முக்கியம். முக்கியம். இத மாதிரி பலமுறை இது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நிறைய கான்ஸ்டியூன்சி வந்து அதிமுகவில் ஜெயிக்கவே முடியாது மெட்ராஸில். அந்த மாதிரி நிறைய கான்ஸ்டியூன்சி இருக்கு. ஓகே, ஆனால் அவங்க எங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ இவ்வளோ நாள், ஓகே டி நகரில் பலமுறை ஜெயிச்சிருக்காங்க, மயிலாப்பூரில் பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தொகுதியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பிராமின் சப்போர்ட் இல்லாமல் அவங்களால அந்த சீட்டெல்லாம் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த எலெக்ஷனில் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பிராமின் கேண்டிடேட்ஸ்க்காக சீட் கொடுத்துருக்கலாம். என்டிஏ அசச் ஒரு 4-5 பிராமின் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்கலாம். அதில் ஏடிஎம்கே வந்து ஒரு 2-3 பிராமின் கேண்டிடேட்ஸாக கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, நம்ம இல்லைன்னு அதே பார்த்துருவோமே. எஸ். ஏடிஎம்கேல இன்னைக்கு எந்த பிராமின் கேண்டிடேட்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஜிபி நட்ராஜ் இருக்காரு. சரி. ஓகே, அவர் வந்து மயிலாப்பூர் ஆஸ்பிரண்ட் தான். அவருக்கு வந்து கொடுத்துருக்கலாம். அவர் 2 முறை ஜெயிச்சிருக்காரு. ஒரு முறை ஜெயிச்சாரு. 2016ல ஜெயிச்சாரு, 21ல தோத்து போயிட்டாரு. பட் இந்த வாட்டி அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு. அவர் நின்னுனா கண்டிப்பா ஜெயிச்சுப்பாரு அந்த தொகுதியை. ஓகே, அதே மாதிரி அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் கோவை சத்யன் இருக்கார். அவருக்கும் ஒரு சீட் வந்து இவங்க வந்து மயிலாப்பூரோ டி நகரோ எங்கேயாவது ரோட்டில் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இப்போ தஞ்சாவூர் சீட் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. தஞ்சாவூரில் வந்து எக்ஸ் மேயர் சாவித்ரி கோபால்னு இருந்தாங்க. சரி. அவங்க வந்து ஜெயலலிதா இருக்கிறப்போ அவங்க தஞ்சாவூர் மேயராக இருந்தாங்க. சரி. அவங்க பிராமின் தான். ஓகே, அவங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குது அந்த தொகுதியில். ஓகே, அவங்கள கூட இப்போ பாருங்கள், டிஎம்கே வந்து ஒரு மேயரை தான் ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ராமநாதன் ஒரு மேயரை தான் சீட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அவங்களுக்கு எதிராக சாவித்ரி கோபால் கூட நிறுத்திருக்கலாம். ஓகே. ஸோ இதை மாதிரி நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க ஏடிஎம்கேலையும். ஓகே, ஆனால் அவங்க அட்லீஸ்ட் 2 பேருக்காக அவங்க சீட் கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இதில் ஆனால் கொடுக்காம விட்டது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு டிஃபால்ட் ஓட் பேங்க், உங்களை வந்து எப்போதுமே அவங்க டிச் பண்ணியிருந்தது இல்லை. ஓகே, உங்களோட 50 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் ஏடிஎம்கேயோட ஹிஸ்ட்ரியில் பிராமின்ஸ் வந்து அவங்கள டிச் பண்ணியிருந்தே இல்லை ஒரு வாட்டி கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நிச்சயமாக வந்து கொடுத்துருந்தா இந்நேரம் மெட்ராஸில் வந்து நிச்சயமாக ஒரு 6-7 சீட் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொடுக்காதனால ஓகே நிறைய பிராமின்ஸ் வந்து they are disappointed. ஓகே, என்டிகே அதனால அவங்க வந்து வாக்களிக்காமலேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல இப்போ ஆப்ஷன் இருக்கு. என்டிகே இருக்கு, டிவிகே இருக்கு. அவங்க இப்போ என்டிகே பாத்தீங்கன்னா இதே கிளஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா சீட் கொடுத்துருக்கா. ஓகே, நம்ம அது பேசுவோம். நான் நிச்சயமாக நாம் தமிழரை பேசணும். ஆமா, ஏன்னா சீமான் வந்து பிராமண கடப்பாறைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. கரெக்ட். அதிமுகவுக்கே வருவோம். எஸ். ஜெயலலிதா அந்த கட்சியுடைய தலைவராக இருந்தார். எஸ். சக்சஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டர். பல தடவை என்னென்னவோ பிரச்சனைகள், 16 இயர்ஸ் சிஎம், பல தடவை வந்து அது கேசஸ், ஜெயில் எல்லாத்தையும் நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. ஆனா அந்த கட்சி வந்து ஏன் அவங்க ஒரு பிராமின் லீடர்ஷிப் அப்படிங்கறத அவங்க டெவலப் பண்ணவே இல்லை? அது எம்ஜிஆரும் பண்ணல, ஜெயலலிதாவும் பண்ணல. அது ஏன் தான் எனக்கும் புரியல. இது வரைக்கும் ஒரு புரியாத புதிரா இருக்கு. ஏன்னா எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி எந்த கேண்டிடேட் அவங்க ஃபேஸுக்கு தான் ஓட்டு விழுந்தது. நீ எந்த கேண்டிடேட் நிறுத்தினாலும் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பணபலமோ பின்புலமோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப மாடஸ்ட், எத்தனையோ ஹம்பிள் அண்ட் வெரி மாடஸ்ட் கேண்டிடேட்ஸை அவங்க எம்எல்ஏ ஆக்கி மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. ரைட், அவங்களுக்கு அந்த அளவு ஒரு செல்வாக்கு இருந்தது. அவங்க அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு ஏன் ஆக்கவில்லை? அது எனக்கு நான் இந்த கொஸ்டின் நான் பலமுறை கேட்டிருக்கேன். இப்போ கர்நாடகாலாம் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், கர்நாடகா மாநிலம் எடுத்துட்டிங்கன்னா இன்னைக்கு 15 பிராமின் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அங்க என்ன பிராமின் பாப்புலேஷன் இருக்கும்? அங்கேயும் பிராமின் பாப்புலேஷன் 4 to 5%. 4 to 5%க்கு 15 எம்எல்ஏ இருக்கு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வந்து டைனஸ்டிக் எம்எல்ஏஸ்.
ஓகே கிராண்ட்ஃபாதர், அதுக்கப்புறம் பையன் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே. ரைட். அது மாதிரி பல இடங்கள். இப்போ ஆர்வி தேஷ்பாண்டே எடுத்துக்கோங்க. சரி. ஆலியால்னு ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்கு நார்த் கர்நாடகாவில், உத்தர் கர்நாடகாவில். ஆ, அங்கே அப்படியே வந்துகிட்டு இருக்கு. சரி. தினேஷ் குண்டுராவ் காங்கிரஸ்ல. ஆ, ஓகே, நான் இது காங்கிரஸ். அதே மாதிரி பிஜேபிலையும் அதே மாதிரி பல ஃபேமிலிஸ் புரியுது. இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே சீட்ஸ் வந்து இப்போ தேஜஸ்வி சூர்யா கூட தேஜஸ்வி சூர்யா. அவங்க சித்தப்பா எம்எல்ஏ தான். ம். அவங்க சித்தப்பா வந்து பஸ்வாங்குடி எம்எல்ஏ. ஓகே, இவருக்கு அப்படியே தான் அவங்களுக்கு வந்து அரசியல் உள்ள என்ட்ரி வராரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து இது MP சவுத் பெங்களூர் எம்பி ஆயிட்டாங்க. இன்ஃபேக்ட் கர்நாடகாலலாம் பார்த்தீங்கன்னா 3 பிராமின் எம்பி இருக்காங்க அண்ட் 15 பிராமின் எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஓப்பா. இது வந்து ஒரு சவுத் இந்தியாவிலே வச்ச ஹையஸ்ட். ஓகே. ஓகே, இப்போ ஆந்திராவில் ஆல்மோஸ்ட் 0, தெலுங்கானாலையும் ஆல்மோஸ்ட் 0, கேரளாலையும் 0, இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து தமிழ்நாட்டுல தான் போன தடவை தான் பெருமையா சொல்லிட்டாங்களே 0. 0. எப்ப நட்ராஜ் தோத்து போனாரோ கரெக்ட். அப்பவே வந்து கரெக்ட். பிராமின் முக் தமிழ்நாடு அசெம்பிளி ஆமா அப்படின்னு ஆக்கியாச்சு. சொல்லிட்டாங்க. ம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ அது ஐ திங்க் ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆரும் சரி அங்கே அது மாதிரி க்ரூம் பண்ணாம விட்டுட்டாங்க. இதுல அதில் அவங்க நினச்சுன்னா க்ரூம் பண்ணியிருக்கலாம். ஒரு 4 தொகுதியில் இப்போ கும்பகோணம் எடுத்துக்கோங்க, ஸ்ரீரங்கம் எடுத்துக்கோங்க, மயிலாப்பூர் எடுத்துக்கோங்க, டி நகர். இவங்க ஜெயலலிதா போய் ஸ்ரீரங்கத்துல இருந்தாங்க. ஆமா, இந்த 4 தொகுதி போருமே. இந்த 4 தொகுதிக்கு வந்து நீங்க பிராமண சென்னையில பல தொகுதிகள், Yes. ஒரு 4-5 தொகுதி, எஸ் கும்பகோணம், எஸ் ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறமா நீங்க இன்னும் தென் தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்கன்னா தென்காசி, ஏன்னா எங்க அந்த ஆழ்வார் திருநகரி, நாங்குநேரி, இந்த மாதிரி பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த முக்கியமான இல்ல நீங்க தென் தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தென்காசி அண்ட் திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சி 2 கான்ஸ்டியூன்சிலும் சிக்னிஃபிகன்ட் பிராமின் பாப்புலேஷன் இருக்கு. சரி. ரைட். அங்க வந்து அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ ஆனா வந்து அவங்க அப்படியே வந்து ஏன்னா தென்காசிலலாம் 70s and 80sல டிஎஸ் ராமநாதன் பிராமின் எம்எல்ஏ காங்கிரஸ் சார்பா இருந்திருக்காரு. ஸோ அப்படி கல்லைக்குறிச்சி போன்ற கிராமங்கள் முழுக்க ஒரு பிராமணர் குடியிருப்புல இருந்து எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் டெவலப் இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கலாம். அவங்க ஏன் கொடுக்கல? அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நம்ம டிஃபால்ட் ஓட் பேங்க் நமக்கு எப்படி கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்க, மேபி அந்த 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 டிக்கெட்ஸை வேற ஆளுக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தா வேற சமூகங்களோட வாக்கும் கிடைக்கலாம்னு இங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். எனக்கு ஒரு 2-3 கேள்விகள் இருக்கு. ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாடு அப்படிங்கறத எடுத்துட்டோம்னா எப்போ வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிராமின் ரெப்ரசன்டேஷன் அசெம்பிளில இருந்தது? 1952ல இருந்திருக்கு. ஓகே, 1952ல வந்து தமிழ்நாடு இன்க்ளூடட் பார்ட்ஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் ஸ்டேட், பழைய மெட்ராஸ் ஸ்டேட். சரி. அதுல பாத்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி லிங்குவிஸ்டிக் ரீஆர்கனைசேஷனுக்கு முன்னாடி அப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அப்போ வந்து அசெம்பிளி ஸ்ட்ரென்த் வந்து 370 இஃப் ஐ எம் நாட் ராங். சரி. 360s or 70 அதெல்லாம் அசெம்பிளியோட ஸ்ட்ரென்த். ஏன்னா ஆந்திரா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா, மலபார் எல்லாமே இன்க்ளூடட். அப்போ வந்து கிட்டத்தட்ட 15-16 எம்எல்ஏ இருந்திருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் 1957ல தான் நம்ம தமிழ்நாடோட அசெம்பிளி வருது. ஏன்னா ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. 1957ல 7 பிராமண எம்எல்ஏஸ் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். ஓகே. ஓகே, காங்கிரஸ் தான் எல்லாருமே காங்கிரஸ் தான். 1957ல இருந்த எல்லா எம்எல்ஏஸுமே வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ தான். இப்போ வைத்தியநாத ஐயரோட பையன், மதுரை வைத்தியநாதர் பெயர் சங்கரன், அவர் மதுரை சென்ட்ரல் எம்எல்ஏ இருந்திருக்காரு. இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட தொகுதி, அன்னைக்கு வந்து அது வந்து அவர் சங்கரனோட தொகுதியா இருந்தது. ஓகே, அதே மாதிரி வந்து அம்பாசமுத்திரம், ஓகே, கோமதி சங்கர் தீக்ஷிதர்னே ஒரு எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வின் பண்ணியிருக்காரு காங்கிரஸ் டிக்கெட். ரைட். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய அதே மாதிரி ஜனதாதள்ல இருந்து மச் லேட்டர் ஸ்ரீரங்கத்துல வெங்கடேச தீக்ஷிதர் 80sல லேட் 80sல இருந்திருக்காரு. 89ல ஜெயிச்சாரு. ஓகே, இஃப் ஐம் நாட் ராங் 1989 ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ வெங்கடேச தீக்ஷிதர். அதே மாதிரி கும்பகோணத்துல வந்து காசிராமன் மல்டிபிள் டைம் எம்எல்ஏ இருந்திருக்காரு காங்கிரஸ் கட்சி சார்பா. ரைட். அதே மாதிரி சத்தியமூர்த்தி அவர்களோட மாப்பிள்ளை கிருஷ்ணமூர்த்தி, அவரு கூட 2 டைம் கும்பகோணம் எம்எல்ஏ இருந்திருக்காரு. லட்சுமி கிருஷ்ணமூர்த்தியோட ஹஸ்பண்ட். அப்புறம் கும்பகோணத்துல ராமநாதன், அது வந்து 91ல. ஓகே, இன்ஃபேக்ட் 91ல கூட பாத்தீங்கன்னா ஒரு குடுமி எல்லாம் வச்சிருந்தாரு. இப்ப 91ல கூட பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பாகவே எனக்கு தெரிஞ்சு 3 பிராமின் எம்எல்ஏஸ் இருந்திருக்காங்க. கும்பகோணம், மயிலாப்பூர் அண்ட் ஜெயலலிதா. ஓகே. ஓகே, 91ல கூட. சரி. ஓகே, பிளஸ் அப்போ ஜெயிச்ச காங்கிரஸ்லயும் ஐ திங்க் தேர் வாஸ் 1 பிராமின் எம்எல்ஏ. ஓகே, நீங்க 1984ல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தொகுதியில கூட பிராமின் எம்எல்ஏ காங்கிரஸ் சார்பா ரவீந்திரன் ஒருத்தர் இருந்திருக்காரு. ஐ சி. ஓகே. சோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல லோக்கல் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. நம்ம லீடர்ஸ் எல்லாம் இல்ல, நம்ம அரசியல் எல்லாம் பிராமணர்கள் வரல, இன்னொரு குற்றச்சாட்டு எல்லாம் இருக்கு. அது நீங்க சொல்றது முன் பகுதி. எஸ். இப்போ நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி கம்யூனிஸ்ட்ல விட்டுட்டோம். பல முறை வந்து நிறைய தடவை பிராமின் எம்எல்ஏஸ் வந்திருக்காங்க. ஓகே, ரமணின்னு ஒரு எம்எல்ஏ கோயம்புத்தூர்ல
ஐ திங்க் 4 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் கோயம்புத்தூர் தொகுதியில் எம்எல்ஏ. Okay. அண்ட் நான் இப்போ 2019 கோயம்புத்தூர் எம்பி, அவரும் வந்து கம்யூனிஸ்ட் எம்பி, அவரும் ஒரு பிராமணர் தான். ஓகே, கம்யூனிஸ்ட் வந்து நம்ம எந்த கேஸ்டும் அவங்கள சொல்லக்கூடாது, ரைட்? ஏன்னா அவங்க சாரி, சிரிப்பு வந்துச்சு. கம்யூனிஸ்ட் நாங்க பிராமணர்களாவே கருதுறதில்ல, நீங்க சொல்ல போறீங்க. இல்ல நான் கருதல. பட் அவங்களுக்கு வந்து அதுல அப்பாற்பட்டவர்கள், கம்யூனிசம் சித்தாந்தத்தை உள்ளவர்களுக்கு வந்து அவர் வந்து அவங்க எல்லாமே ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி ஆயிட்டாங்க. சரி. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல பல பேர் வந்து இருந்திருக்காங்க, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் ஆனது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம். என்டிஏல அதே மாதிரி பிஜேபியில் நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த வாட்டி. அதுதான் அடுத்த கேள்வி, என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான். சரி, பாரதிய ஜனதாவை இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பிராமணர்கள் நாம் பேசுறவங்க தங்களுடைய கட்சியாக இன்றைக்கு வரித்துக் கொண்டிருக்கிறது பாஜக, அதிமுக அல்ல. அதிமுக இருந்து நடந்துட்டாங்க. கரெக்ட் இல்லையா? நீங்க சொல்றதுதான் ஒரு திருத்தம். பிராமணர்கள் பாரதிய ஜனதாவை தங்களோட கட்சியா கருதுறாங்க. ஆனா பாரதிய ஜனதா வந்து பிராமணர்களை தங்களோட வாக்கு வங்கியா கருதுறது இல்ல. கரெக்ட் தான். கரெக்ட். இன்ஃபேக்ட் சொல்ல போனா வெளியில தெரிந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸ், கட்சியுடைய பல முக்கியமானவர்கள் அப்படின்னு பார்த்தா அதுல நீங்க பிராமணர்களுடைய பேர் அங்கங்க ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கொள்றதுக்காவது இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இருக்கு சார். இப்போ ஒன்றும் இல்லை, உமா ஆனந்தன் இருக்காங்க. அவங்க வந்து தனியா ஏடிஎம்கே அலைன்ஸும் இல்லாம, ஓகே, மெட்ராஸ் கார்பரேஷன்ல வந்து அவங்க வந்து ஜெயிச் கவுன்சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எம்எல்ஏ ப்ரமோஷன் வாங்கி டிக்கெட் வாங்கி ஒரு எம்எல்ஏ ப்ரமோட் பண்ணிருக்கலாம். ரைட். அதே மாதிரி ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க, நாராயணன் திருப்பதி இருக்காங்க, சிஆர் கேசவன் இருக்காரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து டிக்கெட்ஸ் வந்து நீங்க வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க தலி டிக்கெட் கொடுத்துருக்கீங்க, அந்த தலிக்கு பதிலாக பக்கத்தில் ஓசூர்லையும் டிக்கெட் வாங்கி, ஓசூர் தானே வந்து நம்ம ராஜகோபாலாச்சாரியோட சொந்த ஊர். ஸோ அங்கே வந்து சிஆர் கேசவன் நிற்க வச்சிருக்கலாம். நிச்சயமா. ரைட். அதே மாதிரி நாராயணன் திருப்பதியோ மயிலாப்பூர்லையோ டி நகர்லையோ வேளாச்சேரியிலோ நிற்க வச்சிருக்கலாம். ரைட். அவங்களும் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கல. அவங்களும் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இத்தனைக்கும் இந்த 2024 லோக்சபா எலெக்ஷனில் பிராமின் கம்யூனிட்டி வந்து பிஜேபியை வந்து 100% பேக் பண்ணாங்க தமிழ்நாட்டில். ரைட். இன்னைக்கு சவுத் மெட்ராஸ் கான்ஸ்டியூன்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே விட பிஜேபி அதிகமாக ஓட்ஸ் வாங்கினாங்க. நிச்சயமா. ஓகே, அது நீங்க ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்கன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்தி, இல கணேசன், இவங்க எல்லாம் வந்து பாரதிய ஜனதாவுடைய தமிழக தலைவர்களாக. கரெக்ட். ரைட். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கூட வேற எந்த கட்சியிலும் நீ கிடைக்கல. இனிமேல் தமிழ்நாட்டுல காங்கிரஸுடைய தலைவராக ஒரு பிராமணர் வர முடியும்னு நான் நினைக்கிறேன். 1935 சத்தியமூர்த்திக்கு அப்புறம் யாருமே வர முடியல. ஆனா இன்றைக்கு கூட, இன்றைக்குன்னு நான் சொல்றது அடுத்த 20 ஆண்டுகள்லயோ அடுத்த 40 ஆண்டுகள்லயோ தலைவராக வருவதற்கு கூட ஒரு பிராமணரால் முடியலாம். பாரதிய ஜனதால துணைத் தலைவராக கட்டாயமா வரலாம். பொதுச் செயலாளர்கள்ல ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், ஏதோ ஒன்று கிடைக்கலாம். ஓவரால் டாப் ஆபீஸ் பேரர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்ன காரணத்தினால அந்த அட்லீஸ்ட் ஒரு கன்சாலிடேஷனுக்காகவாவது பாருங்க, நாங்க வந்து ஒரு கேண்டிடேட்டையாவது நாங்க நிறுத்திருக்கோம், அத்தனை பேரும் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்ல ஏன் விட்டுட்டாங்க சார்? இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். இட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர். அவங்க வந்து அந்த 27 பேர்ல அட்லீஸ்ட் இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி 11% ஓட்டு வாங்கினாங்க. அந்த 11% ஓட்டுல கிட்டத்தட்ட 1.5% ஓட்டு. அஸ் எ செஃபாலஜிஸ்ட் நான் சொல்றேன், அது வந்து பிராமின்ஸ் கிட்ட இருந்து வந்த ஓட்டு தான். ஸோ உங்களுக்கு வந்து 10 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அதுல ஒருத்தர் ஒரு பிராமணரா, அதுல உங்களுக்கு வந்து இல்ல 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா அதுல 15 பேர் வரைக்கும், அதுல வந்து 15 பேர் வரைக்கும் பிராமின். ஸோ அப்படி இருக்கப்போ நீங்க 27 சீட்டுனா நீங்க அட்லீஸ்ட் 2 சீட்டாவது கொடுத்துருக்கணும். நான் 3 சீட் கேட்கல, 2 சீட்டாவது கொடுத்துக்கணும். சரியா? அது வந்து அவங்க கொடுக்கறது அவங்க தவறி விட்டார்கள். ஓகே, அவங்க கீழே கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஆனா அவங்க வந்து கொடுக்காமல் விட்டது வந்து ஒரு ஆச்சரியம் அளிக்குது, அவ்வளவுதான். ஓகே. ஆனா இது பாத்தீங்கன்னா புதுசா வந்த கட்சிகள், அதுதான் அடுத்து அப்படியே நேச்சுரலா அங்கதான் வரணும். முதல்ல சீமான் எடுத்துப்போம். எஸ், சீமான் பல ஆச்சரியங்கள், அவர் ஜெயிக்க போறாரா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்து பல ஆச்சரியங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கரெக்ட். முதல்ல வந்து 234 தொகுதிகள்ல 50% விமன். இத வந்து அவர் நாடாளுமன்ற தேர்தலையும் செய்யறாரு, இது 3வது தேர்தல் அவர் தொடர்ச்சியா செய்யறாரு. ஆமா. Just the mere fact that he is doing that, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். எஸ். ஓகே, அவர் எது உந்துது? நான் இன்னும் ஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் பெட்டரா.
ஈவன் இப்போ வந்து ஒரு 6 பிராமணர்களை தேர்ந்தெடுத்தது ம். அவர் அது பண்ணிருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ம். Right? Correct. இவர் அப்படி பண்றதுனால பிராமணர்கள்லாம் அவருக்கு போய் வாக்களிச்சிட போறாங்களான்னா அதுவும் கிடையாது. கரெக்ட். அது அவருக்கும் தெரியும். ஆனா அவர் ஏன் பண்றாரு? நீங்க ஒரு புது பார்ட்டியா இருந்தீங்கன்னா, ஓகே, இஃப் யூ ஹேவ் டு மேக் இன்ரோட்ஸ், நீங்க வந்து யூ ஹேவ் டு திங்க் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர் பார்ட்டிஸ். ம். ஓகே. ஸோ இப்போ அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ ஏடிஎம்கேயோட கேஸ்ட் லிஸ்ட் தெரியும், பிஜேபி டிஎம்கேயோட கேஸ்ட் லிஸ்ட் தெரியும். ம். அதுல நிறைய கம்யூனிட்டிஸ், இப்போ பிராமின் கம்யூனிட்டிஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எத்தனையோ கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்கு, இல்லாட்டி ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்கு. ரைட். அவர் அந்த கம்யூனிட்டிலாம் கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, he has identified all those. So enough work பண்ணிருக்காங்க. மேசிவா விளையாட்டுக்கு இல்ல அவர் சொல்றாரு இல்ல, அவர் ஒரு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா அவர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணி எங்கெல்லாம் வேக்யூம் இருக்கோ, ஓகே, நம்ம அதை ஃபில்அப் பண்ணுவோம். அதை ஃபில்அப் பண்ணாதான் நமக்கு வந்து ஓட் ஷேர் ஏறும். ஸோ இப்போ நார்த் இந்தியாவில் வந்து பிஜேபி இப்படி தான் சார் வளர்ந்தாங்க. காங்கிரஸோட ஓட் லிஸ்ட்டை பார்ப்பாங்க, அதில் ரொம்ப ஸ்கியூடாக இருக்கும். அதை வந்து இவங்க அந்த ஸ்கியூனஸை வந்து சமப்படுத்துவாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நார்த் இந்தியாவிலலாம் காங்கிரஸ் வந்து ஒரு 15% டிக்கெட்டாவது முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்தாகணும். இவங்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதனால அந்த லக்ஸரி அவங்களுக்கு இருந்தது. அந்த 15% வந்து ஓபிசிஸுக்கும் எஸ்சிஸுக்கும் கொடுப்பாங்க பிரித்து. கொடுக்குறப்போ எல்லா கேஸ்ட்டுக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சிருது. ஸோ அப்படி தான் அவங்க வந்து நார்த் இந்தியாவில் வளர்ந்தாங்க. பட் இங்க சீமான பாத்தீங்கன்னா இங்க முஸ்லிம் ரெப்ரசன்டேஷனும் இருக்கு, எஸ், கிறிஸ்டியன் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, எஸ், பிராமின் ரெப்ரசன்டேஷன் இருக்கு, அண்ட் எவ்ரி அதர் காஸ்ட் ஒரு நல்ல பேலன்ஸ் ஒன்னு கொடுத்திருக்காரு. அவர் வந்து தமிழ் காஸ்டுக்கு அதிக ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறாரு. ரைட். ஏதோ ஒரு எஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்துக்கங்க. திமுகவோட லிஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட, ஓகே, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற அனாலிசிஸ் தான், 45 முதல் 50 எம்எல்ஏஸ், 50 டிக்கெட்ஸ் அவங்க வந்து நான் தமிழ் கேண்டிடேட்ஸ். ஓகே, கேண்டிடேட்ஸ் who do not have Tamil as mother tongue. ஓகே, ஏடிஎம்கே அலையன்ஸ்லயும் ஒரு 25 பேருக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. ஆனா சீமான் வந்து அங்க வந்து ஒரு 7-8 பேருக்கு கொடுத்துருக்காரு. சோ அவருக்கு அந்த மிச்ச ஸ்பேஸ் கிடைக்குது இல்ல, அந்த 23 பாரதிய ஜனதாவுக்கு அந்த முஸ்லிம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறதோ, இவருக்கு வந்து தெலுங்கு காஸ்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது, நான் தமிழ் காஸ்ட் ஸ்பேஸ். ஓகே, உங்களுக்கு வந்து தமிழ் காஸ்ட் நான் தமிழ் காஸ்ட்னா இங்க யாருங்க? எஸ் ஆமா. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்குது அல்ல, அவரும் கொடுத்துருக்காரு தெலுங்குஸ்க்கு. பட் ஆனால் இவங்க கொடுத்த அளவுக்கு கொடுக்கல, அந்த ஸ்பேஸ் கிடைக்குது. அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி எந்த கேஸ்ட்டுக்கெல்லாம் இவங்க விட்டு வச்சிருக்காங்களோ அந்த கேப் அவர் ஃபில்அப் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, பட் அது வந்து கண்டினியூஸாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ஒரு 3-4 எலெக்ஷன் ட்ரை பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி ரீப் சக்ஸஸ். ஏன்னா பிஜேபி வந்து 1980 ட்ரை பண்ணாங்க. ஓகே, நிறைய ஸ்டேட்ல அவங்க 30 வருஷம் கழிச்சு தான் சக்ஸஸ் கிடைச்சது. ஓகே, 2010ல. இப்போ வெஸ்ட் பெங்கால் எல்லாம் அவங்க சக்ஸஸ் அதானே காரணம். ஈவன் உத்தரப்பிரதேஷ்லயே பல பகுதிகளில் நான் யாதவ் நான் ஜாதவ் அப்படின்னு தான் ஆரம்பிச்சவங்க. கரெக்ட். இது அப்படின்னா வந்து இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா 30 ஆண்டுகள் என்ன 60 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கூட வெயிட் பண்ண முடியும். சீமான் தனிநபராக அது வந்து ஒரு நாம் தமிழர் என்னும் இயக்கமாக மாறி சீமானையும் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கறத அது ப்ரூவ் பண்ணிருச்சா? நிச்சயமா சார். இந்த ஐடியாலஜி நிற்கும். அதான் நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் ஐடியாலஜியை வந்து 100 வருஷம் முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்தாங்கல்ல, நீங்கள் வந்து 1920s போய் அவங்க ஒரு நாளைக்கு தமிழ்நாடோட சிஎம் ஆவாங்கன்னு சொன்னாங்க, யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிச்சாங்க 1920s, நான் இல்லை சொல்லலை. ஏன்னா அப்போ காங்கிரஸ் பாய்காட் பண்ணாங்க போல, அதனால அவங்க ஜெயிச்சாங்க. அண்ட் அப்போ வந்து யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸியும் கிடையாது. சரியா, அன்னைக்கு லேண்ட் ஓனர்ஸ் மட்டும் தான் ஓட்டு போடலாம். காங்கிரஸ் தேர்தலில் நின்று இருந்தால் இல்ல, காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கவே இல்ல. காங்கிரஸும் நின்றுருக்காங்க. 1937 நின்னாங்க, அவங்க தான் ஜெயிச்சாங்க. ஓகே, ராஜாஜி தான் பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி ஆனாங்க. கரெக்ட். தேர்தல் பாய்காட்னு ஒண்ணு காங்கிரஸ் செய்யலைன்னா ஜஸ்டிஸ் கட்சி ஒரு காலத்துல ஜெயிச்சிருக்கும். கரெக்ட். அதாவது நான் தமிழர் ஐடியாலஜி பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்களேன், அந்த ஐடியாலஜி வந்து சீமானை தாண்டியும் இருக்கும். என்னுடைய கணிப்பு என்னன்னா, இன்னொரு 50-60 வருஷம் கழிச்சு நிச்சயமா அந்த ஐடியாலஜி ஆட்சியை பிடிக்கும். அன்னைக்கு சீமான் இருக்க மாட்டார், ஆனா அந்த ஐடியாலஜி இருக்கும். ஓகே, எப்படி ஆட்சியை பிடிப்பார்கள்னே சொல்றேன். வரும் ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷன். இப்போதான் அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷன். ஓகே, அதுக்கு ஒரு சீமானை தாண்டி ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர். ஓகே, இப்போ 1920s வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில வந்து நம்ம யாரும் யோசிச்சு கூட பார்த்துக்க மாட்டோம். அண்ணான்னு ஒரு தலைவர் வருவாரு, கலைஞர்னு ஒரு தலைவர் வருவாரு, எம்ஜிஆர்னு ஒரு தலைவர், அப்புறம் நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து வருவாங்க. 40-50 வருஷம் ஆகும் அந்த ஐடியாலஜி பவர் வரத்துக்கு. அவ்வளோ ஈஸி இல்லை. பட்
அவர் வந்து அந்த இந்த ஐடியாவை அப்படியே எடுத்துட்டு போகணும். ஆமா, இந்த ஐடியாவை அவர் இந்த எலெக்ஷன்ல செட்பேக் இருந்தாலும் இதை கைவிடாம அவர் எடுத்துன்னு போனாருன்னா நிச்சயமா அந்த ஐடியாலஜிக்கு ஒரு நாள் சக்சஸ் வரும். சரி, இப்போ ஒரு 2 குவிக் விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். ஒன்று வந்து எது விஜய உந்தியது பிராமண கேண்டிடேட்ஸ் உள்ள கொண்டு வரும்? சார், விஜய் வந்து அவர் கேஸ்ட் நியூட்ரல்னு காமிக்கணும். அவருக்கு அந்த இமேஜ் வேணும். இப்போ அவர் வந்து பெரியாரை முன்னிறுத்துறாரு. எஸ், இல்லை பெரியாரை முன்னிறுத்தினாலும் இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்து தன்னை வந்து அவர் வந்து திங்கிங் ரைட். அவருக்கு அந்த ஸ்டேட்டஸ் வேணும்னு ஆசை இருக்கு ரைட். அப்படி இருக்குன்னா யூ ஹேவ் டு பி காஸ்ட் நியூட்ரல். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஜெயலலிதா யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு பிராமின் இருந்தாலும் 16 இயர்ஸ் தமிழ்நாடு சிஎம்மாக இருந்திருக்காங்க, 3 terms எலெக்டட் பை பீப்புள். அது காரணம் என்னன்னா அவங்களோட கேஸ்ட் நியூட்ரல் இமேஜ். ஓகே, மிச்சம் எல்லா கேஸ்ட்டுக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருந்தது. இவங்க வந்து நமக்கு எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க ஒரு ஓகே, அந்த ஒரு திங்கிங் இருந்தனால அவங்களுக்கு ஒரு மாஸ் சப்போர்ட் கிடைச்சது கட்டிங் அக்ராஸ் கேஸ்ட். விஜய்க்கு வந்து அந்த இமேஜ் வேணும் இன்னைக்கு, அப்பதான் அவரால் சிஎம் ஆக முடியும். இந்த தேர்தலில் சிஎம் ஆகாட்டாலும் அவர் 2031 சிஎம் ஆகணும்னு அவருக்கு அந்த ஆம்பிஷன் இருக்கு. ஸோ அவருக்கு அதனால தான் கேஸ்ட் நியூட்ரலாக தன்னை காமிச்சுக்கிட்டாரு. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் எனி கேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதா தான் அப்படி தான். they were not against any caste, they were not against any religion. ரைட், we want votes of everyone. ஓகே, இவருக்கு வந்து அந்த இமேஜ் வேணும் கண்டிப்பா ரைட். அதுக்கு தான் அவர் வந்து 2 பிராமின் கேண்டிடேட்ஸுக்கு டிஸ்பைட் ஸ்வேரிங் பை பெரியார் கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் தே ஆல்சோ ஸ்வேர்ட் பை பெரியார். நம்ம அதை மறுக்க முடியாது ரைட். அவங்களோட கொள்கையில் வந்து பெரியாரிசமும் இருந்தது ரைட். இவர் அதனால தான் கொடுத்துருக்காரு. சரி, கொடுத்துட்டு அவருக்கு வந்து இப்போ அதனால அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இமேஜும் கிடைக்குதுல்ல. இன்னைக்கு வந்து சமூக வலைத்தளங்களை பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் சரி இப்போ பிராமின்ஸ் ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அந்த இதை நம்ம டினை பண்ண முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பிராமின்ஸ் வந்து சீட் கொடுத்தனால விஜயும் சீமானையும் இன்னைக்கு ஆதரித்து பேசுறாங்க. அவங்களோட அந்த பர்செப்ஷன் அதை சேஞ்ச் பண்றது. ரைட், அந்த இடத்துல நான் 2 கேள்வி, கடைசியான 2 கேள்வி, ஒரே கேள்வி தான், அதோட 2 பாகமா வச்சுக்கலாம். பிராமணர்கள் இன்னும் அரசியல்ல தீவிரமாக இறங்கினா தானே உங்களுக்கு வந்து எடுத்தடுப்புல என்ன வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக்கலாம் வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்து தேர்தல்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ளாட்சி முழுக்க யூ ஹேவ் டு ஷோ யுவர் வில்லிங்னஸ், இறங்கி நிக்கிறது. அது வந்து பிராமண சமூகத்துல அந்த மாற்றம் இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? அது ஒண்ணு. இது வந்து மோர பர்சனல் கேள்வி. அது அதோட 2வது பாட்டை முடிச்சிடுறேன். இன்னொன்னு வந்து நான் பல நாட்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். ஒரு ஆக்டிவாவே பிராமணர்களுக்கு இந்த ஸ்பேஸ்ல, லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பேஸ்ல, நீங்க மற்ற இடத்துலலாம் மறுக்க முடியாது, லெஜிஸ்லேட்டிவ் ஸ்பேஸ்ல இடம் மறுக்கப்படுகிறதா அப்படின்ட்டு. அதோடைய பேசிக்கா எப்படின்னா, நீங்க வந்து இந்த கொண்டாட்டத்தை பார்க்கணும். இந்த சென்ற சட்டமன்றத்தில் 2021 ஃபர்ஸ்ட் டைம் 0 பிராமின் ரெப்ரசன்டேஷன். அப்ப நான் சொல்றது வந்து லோ லெவல் சேட்டர். இப்ப எம்கே ஸ்டாலின் என்ன சொன்னார், உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் இல்ல கேள்வி. நீங்க இந்த சந்தோஷத்தை அங்கதான் நீங்க பார்த்திருக்க முடியும். நோ பிராமின்ஸ், பிராமின் சொல்ல மாட்டான், நூலிபான், அந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகள் இருக்கு. அது போட்டு ஒரு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இன்னொன்னு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத தப்பான டீடைல்ஸ் வந்துட்டு இருக்கும். அது ஸ்டாண்டர்டா ஒண்ணு, அது நம்ம ஊர்ல இருந்து அடிச்சு விடுறது. உச்ச நீதிமன்றத்துல 97% பேர் பிராமணர்கள், ஏதாவது ஒரு நம்பர் சொல்லலாம். வடநாடுகளில் எல்லாம் தெருவில் பிராமணர்கள் மட்டும்தான் நடக்கிறார்கள், மற்றவர்கள் யாருமே காணவே படுவதில்லை அப்படிங்கிற மாதிரி. none of this is true. இங்க தமிழ்நாட்டுல உயர் நீதிமன்றத்தை எடுத்துட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிராமணர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பிராமணர்கள் அட்லீஸ்ட் ட்ரை பண்றாங்க. ஆடிட்டராவோ வக்கீலாவோ, வக்கீல் ஆயிட்டீங்கன்னா அடுத்து நீங்க வந்து நீதிபதியாக நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, பட் அரசியல்ல என்னுடைய பார்வை, ஓகே, அதுக்கு காரணம் வந்து பிராமண சமுதாயம் அரசியலை ஒரு அழுக்கு என்று பார்க்கிறதா? இல்ல இல்ல, அது உங்களுடைய பார்வை. நான் வந்து அரசியலை வந்து யாரும் அழுக்கெல்லாம் பார்க்கல, சரியா? இவங்களுக்கு என்னன்னா ப்ரொக்ரெசிவாகவே பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் 50 இயர்ஸாகவே அந்த ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லை, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் டிஎன்பிஎஸ்சி டேட்டாவை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்கேன். 2007க்கு அப்புறம் ஐ திங்க் ஹார்ட்லி எனி பிராமின் ஹஸ் ஜாயின் டிஎன்பிஎஸ்சி. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு வேலைகளுக்கே போதில்லை. அதே மாதிரி லா ஸ்கூலும் மெடிக்கல் ஸ்கூலும்
லா அப்படி கிடையாது. நிறைய லா ஸ்கூலுக்கு இல்ல இல்ல பிராமணர்கள் போகிறாங்க. இப்போ லா ஸ்கூல் வந்து பிரைவேட் லா ஸ்கூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஓகே எனக்கு தெரிஞ்சு 1990 to 2010 ஒரு பெரிய வேக்யூம் இருந்தது லால. ஏன் அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கணும். நாம அது வேற அது வச்சிருவோம். அதுக்கே ஒரு 10 ப்ரோக்ராம் போடலாம். சரியா? ஏன் போகவில்லை சொல்லி. ஓகே பட் 2010க்கு அப்புறம் பிரைவேட் லா ஸ்கூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப படிக்க ஆரம்பிச்சாங்க. ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெடிசனும் விட்டுட்டாங்க. ஓகே டில் 1980s. ஓகே ஐ திங்க் வந்து ஒரு 10% ஆஃப் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆது பிராமின்ஸ் இருப்பாங்க. நிச்சயமா. இன்னைக்கு வந்து நாட் ஈவன் 0.1% ஆர் 0.2. நிச்சயமா வந்து லீகல் ஏறி இருக்கு. ஆமா. பட் மெடிக்கல்ல அது வந்து ஏன் ஆயிடுச்சுன்னா 69% வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் வந்து நீங்க மெடிசன் 100 out of 100 வாங்கணும். டெக்னிக்கலா. நீங்க ஒரு மார்க் கம்மியா வாங்கினா கூட நாலா மெடிசன் படிக்காத காரணம் அதான். ஓகே நான் வந்து அதே மாதிரி அஃபோர்டபிள் பிரைவேட் மெடிக்கல் எஜுகேஷன் வரும்பொழுது சிச்சுவேஷன் will change again. அஃபோர்டபிள் மெடிக்கல் எஜுகேஷன் வரும். எஸ் இப்போ வந்து அஃபோர்டபிள் லீகல் பிரைவேட் எஜுகேஷன் வித் குவாலிட்டி அதனால அங்க நடக்குது. ரைட். இப்போ வந்து அது ஒரு காலம் ஒரு சைக்கிள் தான். இது எல்லாமே அரசியல்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்மளை வந்து புறக்கணித்து விட்டார்கள். ஸோ அதனால அப்படியே நம்ம எதுக்கு போய் தேவையில்லாம வாங்குவானே சொல்லி. ஆனா இப்போ புதுசா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிவிகேல 2 பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க, என்டிகேல 6 பேருக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், பிட்வீன் 30 to 45 years. ஓகே ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாமே. ரைட். திரும்ப இந்த ஜென்ரேஷன் ஓகே ஜென் ஜி அண்ட் மில்லேனியல்ஸ் அதுலேருந்து நான் நிறைய பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த டிவிகே என்டிகே கொடுத்த டிக்கெட்ஸ். இதுவே உந்துதெல்லாம் மாறலாம். இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நாளைக்கு வந்து டிவிகே வெங்கட்ராமன் இன்னைக்கு மயிலாப்பூர்ல வந்து இஸ் லீடிங்னு நான் நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் வருது, அவர் ஜெயிச்சிட்டாரு. இல்லாட்டி டிவிகேல ரமேஷ் வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து ரொம்ப க்ளோஸா தோத்து போறாரு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சீமானோட கேண்டிடேட்ஸுமே இந்த 6 சீட்ல 20% ஓட்டு வாங்கிட்டாலே போதும். சீமான் வந்து வேற கான்ஸ்டிடியூன்சில வந்து உங்களுக்கு வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 10 இருக்கும். ஆனா இந்த கான்ஸ்டிடியூன்சில அவர் 15-20 வாங்கிட்டாலே இட் வில் சென்ட் எ சைன் டு டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அடுத்த வருஷத்துல இருந்து அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். இதுதான் உந்துதலா இருக்க போகுது. ஓகே நம்ம வந்து சீமான் கொடுத்த அந்த 6 சீட்டும் விஜய் கொடுத்த அந்த 2 சீட்டும் தான் பிராமின்ஸ் வந்து இன்னும் அரசியல வந்து திரும்ப வருவதற்கு. ஏன்னா 1950s வரைக்கும் சார் இப்போ நீங்க சுதந்திர போராட்டம் எடுத்துக்கோங்களேன், நம்மளோட பங்கு வந்து பெரிய லெவலில் இருந்தது. பிராமின்ஸோட பங்கு நீங்க யாரெல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்காங்க பாருங்க. ஓகே சுப்பிரமணிய பாரதியார்ல இருந்து சுப்பிரமணிய சிவால இருந்து உங்களுக்கு வந்து வாஞ்சிநாதன்ல இருந்து எல்லாமே வந்து ராஜகோபாலாச்சாரி சத்யமூர்த்தி எல்லாமே அவங்களோட பங்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸை வந்து கம்ப்ளீட்டா we have ceded to others. ஓகே ரைட். இப்போ வந்து கம்பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ப்ரொவைடட் இந்த டிவிகே கேண்டிடேட்ஸோ என்டிகே கேண்டிடேட்ஸோ நல்ல போலிங் பர்சன்டேஜ் வாங்கி ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜெயிக்காட்டாலும் ஒரு ரெஸ்பெக்டபிள் ஓட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் திரும்ப கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மயிலாப்பூர்ல நான் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறது லேசா அசைக்கிறீங்க, பார்க்கலாம் என்ன நடக்கிறது. நன்றி வணக்கம்.